ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் வெங்கடேஷ் எஸ்டியூ ஹாலிடேஸ்லேருந்து. ஸோ இன்றைக்கி நான் எங்கே போகிறேன்னா ஃபுக்கெட் கராபி போகிறேன். ஃபுக்கெட் கராபி பார்த்திங்கன்னா தாய்லாண்டில் இருக்கிற மிகப்பெரிய ஐலேண்டில் வந்து ஒரு ஐலேண்ட். ஸோ பேங்காக் பட்டாயாவுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுக்கெட் கராபி தான் வந்து மெயின் டெஸ்டினேஷன் தாய்லாண்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஸோ சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா டைரெக்ட் ஃபுக்கெட்க்கு ஃப்ளைட் இருக்குது, ஒன் வே மட்டும். ரிட்டன் வந்து டைரெக்ட் ஃப்ளைட் இல்லை. ஸோ இந்த டைரெக்ட் ஃப்ளைட் எப்போ இருக்குன்னா வீக்லி வந்து 4 டேஸு, சண்டே, மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே. ஸோ இந்த வீக்லி 4 டேஸ் மட்டும் தான் இந்த ஃப்ளைட்டு. ஏர் ஏஷியா மட்டும் தான் டைரெக்ட் ஃப்ளைட் சென்னையிலேருந்து. ஸோ நீங்கள் ஃபுக்கெட்க்கு டைரெக்டாக போகணுன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃப்ளைட் தான் ஒரே ஆப்ஷன். ஆனால் பெஸ்ட் ஆப்ஷன், நீங்கள் 2 மணிக்கு ஏறினீங்கன்னா நீங்கள் ஃபுக்கெட் தாய்லாண்ட் டைமிங்க்கு வந்து ஒரு 6:30க்கெல்லாம் நீங்கள் வந்து ரீச் ஆகிடுவீங்க. ட்ராவலிங் ஹவர் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 3 ஹவர்ஸ் 10 மினிட்ஸ் வந்து ட்ராவல் உங்களுக்கு சென்னையிலேருந்து. ஸோ வாங்க ஃபுக்கெட் கராபியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நான் ஃபுக்கெட் கராபி நிறைய வாட்டி போயிருக்கேன், பட் இந்த வீடியோ ஸ்பெஷலி என்னோடய கிளைண்ட்காக தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஃபுக்கெட் கராபியில் என்ன பார்க்கணும், எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. சரி வாங்க நம்ம ஃப்ளைட்டை பிடிப்போம். 1 மணிக்கு வந்து செக்இன் ஸ்டார்ட் ஆகுது. மணி இப்போ 12:30, ஹாஃப் அன் ஹவர் இருக்குது. ஸோ செக்இன் பண்ணிவிட்டு ஏர் ஏஷியா ஃப்ளைட்டுக்குள்ளே போவோம். அப்புறமா வந்து ஃபுக்கெட்டில் போய் லேண்ட் ஆகிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம வந்து போர்டிங் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். கேட் நம்பர் 8 போனோம். ஸோ இந்த எமிரேட்ஸ், கட்டார் இந்த மாதிரி ஏர்லைன்ஸ்லாம் வந்து ரொம்ப கேன்சல் ஆகிருக்கு இன்றைக்கி. எல்லாருக்கும் தெரியும், இந்த ஈரான் வார் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ரீசன்னால் நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல். ஸோ ஏர்போர்ட்டே காலியாக இருக்குது. பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும் இந்த டைமில் வந்து அப்படியே கூட்டமாக இருக்கும், யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. கேட் நம்பர் 8க்கு போனோம். இந்த பக்கம் தான் கேட் நம்பர் 8. ஸோ லெட்ஸ் மூவ் டு கேட் நம்பர் 8. பாருங்கள் ஏர்போர்ட்டே காலியாக இருக்குது. டியூட்டி ஃப்ரீ ஷாப் கிட்ட வந்துட்டோம். இன்னும் போயிட்டே இருக்கோங்க, இன்னும் கேட் வரல. 10 நிமிஷமாக போயிட்டுருக்கேன். எங்கே இருக்குது பாருங்கள், ஏர்போர்ட்டே காலியாக இருக்குங்க. அது தூரத்தில் தெரியுது, அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அந்த லாஸ்ட்டு மொட்டு பாயிண்ட்டு தான் கேட் நம்பர் 8. இப்போ காலியாக இருக்குங்க ஏர்போர்ட்டு. இந்த வாரனால நிறைய ஃப்ளைட் கேன்சல். எத்தியாத் கேன்சல், எமிரேட்ஸ் கேன்சல். இந்த பக்கம் போகிற ஃப்ளைட்டு, இந்த கல்ஃப்க்கு போகிற ஃப்ளைட்டு எல்லாமே கேன்சல். இந்த பக்கம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங், ஜப்பான், ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட், இந்த பக்கம் இருக்கிற ஃப்ளைட் மட்டும்தான் ஆப்ரேட் ஆகுது. மிச்சம் எல்லா ஃப்ளைட்டும் கேன்சல். அதனால தான் பாருங்கள் அப்படியே யாருமே இல்லை, ஒரே எம்டியாக இருக்குது. ஸோ ஃபைனலி கேட் நம்பர் 8க்கு வந்தாச்சு. இன்னும் 15 நிமிஷம் இருக்குது போர்டிங் ஸ்டார்ட் ஆக. ஓகே, வெயிட் பண்ணுவோம், உட்காருவோம். ஜாலியாக இருக்குது. ஃபைனலி தி போர்டிங் ஸ்டார்டட். ஃப்ளைட்டு வந்து காலியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் உள்ளே போனால் தான் தெரியும். சீட்டில் உட்காந்தாச்சு. ஸோ ஃபுக்கெட்டில் போய் பார்ப்போம். அது வரைக்கும் பாருங்க. ஹாய், குட் மார்னிங் எல்லாருக்கும். ஸோ ஃபைனலி வந்து ஃபுக்கெட் வந்தாச்சு. ஸோ நம்ம ஆளுங்களும் கரெக்டாக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. காருக்காக வெயிட்டிங். கார் வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபுக்கெட் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பத்தாங்ன்ற ஏரியா தான் மெயினான ஏரியா. ஸோ அங்கே வந்து லோக்கலாக இங்கே நிறைய மினி வேன்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அது மூலிமா வந்து பத்தாங்க்கு போகலாம். இல்லை நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மினி வேன் ஆப்ஷனை வந்து எடுங்க. ஸோ சின்ஸ் நான் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால என்னோடய பார்ட்னர் வந்து கார் அமைச்சிருக்காங்க. ஸோ பை காரில் வந்து நம்ம ஹோட்டல் போகலாம். ஹோட்டல் போய்ட்டு பார்ப்போம். ஸோ இதுதான் ஃபுக்கெட் ஏர்போர்ட் வெளியில் இருக்கிற சீன். வெதர் வந்து நம்ம சென்னை மாதிரி தாங்க இருக்குது. ஸோ தாய்லாண்ட் பார்த்திங்கன்னா 1.5 hours வந்து ஹெட்டாக இருக்குது இந்தியாவிலேருந்து. ஸோ மணி இப்போ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 6:25. ஃப்ளைட் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டான். ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டான்.
ஸோ 5:50 வந்து நம்ம ஃபுக்கெட் லேண்ட் ஆகிட்டோம். ஸோ காருக்காக வெயிட்டிங். கார் வந்தோடனே வந்து நம்ம பயணத்தை தொடங்குவோம். ஃபைனலாக வந்து வண்டியில் வந்துட்டோம். இப்போ வந்து ஹோட்டல் கிளம்ப போகிறோம். இவர் தான் நம்ம டிரைவர். ஏர்போர்ட்டில் பார்க்கிங் எல்லாம் பக்காவாக வச்சுருக்காங்க. ஸோ மக்களே, இதுதான் ஃபுக்கெட். ஸோ ஃபுக்கெட் வந்தாச்சு. ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 6:40 டைம். ஸோ இந்த மார்னிங் ஃப்ளைட் எடுத்தாலே ஒரு பிரச்சனைனா தூக்கம் சரியாக இருக்காது. சரியாக தூக்கம் வந்து தூக்கத்துலேயே தான் பேசிகிட்டு இருக்கேன். ரூம் போன உடனே கொஞ்சம் அர்லி செக்இன் வாங்கிட்டு எப்படியாச்சும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா 1 மணிக்கு நம்ம டூர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வாங்க ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வந்து ஹோட்டல் வந்தாச்சு, ஆனால் இன்னும் ரூம் கிடைக்கல. ஸோ இங்கே தான் ஸ்விம்மிங் பூல் கிட்ட தான் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். ரூம் வந்து 12 மணிக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் நார்மலாக பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு தான் செக்இன் டைம். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ரூமும் இல்லையா, எக்ஸ்ட்ரா பே பண்ணுறதுக்கு ரூமும் இல்லையா, ஃபுல்லுன்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், இங்கேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ. ஸோ ஹோட்டலில் இருந்து பாருங்கள், பியூட்டிஃபுல்லான வியூ ஃபுக்கெட்டோட. ஸோ அதுதான் தூரத்தில் ஒரு பீச் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து பத்தாங் பீச். பக்கம் வந்து மலை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஃபுக்கெட் வந்து நீங்கள் மினி கோவான்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் கோவா மாதிரி தான் இருக்கும். பட் வந்து கொஞ்சம் டெவலப்டாக, கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக இருந்தால் கோவா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி வந்து 1 மணிக்கு வந்து நம்ம டூர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1 மணிக்கு வந்து சிட்டி டூர் ஆஃப் ஃபுக்கெட் பார்ப்போம். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புத்தா ஸ்டாச்சூஸ், நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். எலிஃபென்ட் சேஞ்சுரி, ஹனி பீ ஃபார்ம், ஸோ நிறைய விஷயம் போக போகிறோம். ஸோ அது எல்லாமே ஐ வில் அப்டேட் யூ. ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 12 மணிக்கு ரூம் போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு நான் மறுபடியும் சந்திக்கிறேன். பாய். நம்ம டூர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, போயிட்டுருக்கோம். தூங்கவே இல்லை, அப்படியே அந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியாவில் படுத்து அப்படியே தூங்கிட்டேன். கரெக்டாக வந்து எழுப்பிட்டாங்க. ஸோ ரூமுக்கே போகல. டூர் முடித்த பிறகு தான் ரூமுக்கு போகணும். ஸோ வந்து சிட்டி டூர் பார்ப்போம், ஒரு பிளேஸில் என்ன இருக்குன்னு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்பாட்க்கு வந்தாச்சு. இது பேர் வந்து கெரான் வியூ பாயிண்ட். ஸோ இந்த பீச் பார்க்குறீங்க இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா 3 பீச் வந்து ஒன்றா சேருது. ஒன்று வந்து கெரான் பீச், இன்னொன்று வந்து கோட்டா நாய் பீச், அண்ட் தேர்டு வந்து கோட்டா பீச். ஸோ இதுதான் அந்த பிளேஸ், இதுதான் அந்த வியூ பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் ஃபுக்கெட் டூர். ஸோ ஃபுக்கெட் வந்தாலே வந்து இந்த வியூ பாயிண்ட் வந்து மஸ்ட்டுங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நிறைய டூரிஸ்ட் வந்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ இதுதான் பார்க்கிங் ஏரியா. ஸோ வண்டி வந்து இங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு 20 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க இந்த வியூ பாயிண்ட்டை என்ஜாய் பண்ண. ஸோ இந்த என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போகிற இடம் வந்து பிக் புத்தா ஸ்டாச்சு. ஸோ வாங்க பிக் புத்தா ஸ்டாச்சு போகலாம். இந்த வியூ பாயிண்ட் முடிச்சாச்சு. 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பலாம். கெரான் வியூ பாயிண்ட். ஆக்சுவலி இந்த கெரான் வியூ பாயிண்டில் வந்து மேலே போய் பார்க்குறதுக்கு ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. இங்கே போயிட்டுருக்கோம் பாருங்கள். மேலே போயிட்டு வாங்க, மேலே போய் எப்படி வியூ இருக்குன்னு பார்ப்போம். தான் மேலே ஏறி வந்து எப்படியே மேலே ஏறி வந்து இங்கே ஒரு ஹைட்லேருந்து ஒரு வியூ இருக்குது. சூப்பராக இருக்குது. இங்கேருந்து அந்த சிட்டி ஃபுல்லாகவே தெரியுது. ஃபுக்கெட் சிட்டி ஆல்மோஸ்ட் தெரியுது. நல்ல ஒரு வியூ. வாங்க அப்போது நெக்ஸ்ட் பாயிண்ட்க்கு போவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட் கேம்ப் வந்துவிட்டோம். ஆக்சுவலி இது 3rd பாயிண்ட்டாக இருந்தது. இதை முடிச்சுட்டு புத்தா ஸ்டாச்சு போகலான்னு சொல்லிட்டாரு, பிக் புத்தா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி எலிஃபெண்ட் வந்து வச்சுருக்காங்க. நிறைய எலிஃபெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இவங்க கூட வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோ வந்து நம்ம பேக்கேஜ்லேயே இன்க்ளூடட். இன்கேஸ் நீங்கள் ஃபீட் பண்ணோன்னா அது நம்ம தனியாக வந்து பே பண்ணோம். ஸோ
அதுக்கான சார்ஜஸ்லாம் இங்கே போட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ அதுக்கு பனானா இது மாதிரிலாம் ஃபீட் பண்ணலாம். ஃபோட்டோ வந்து பேக்கேஜ்லேயே எடுத்துக்கலாம். ஃபோட்டோ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட தேர்ட் பாயிண்ட் வந்தாச்சு, பிக் புத்தா. ஸோ இந்த பிக் புத்தா பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஏறி போனோம். ஒரு சின்ன ஹில் மேலே இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் வந்து மேலே ஏறினா நம்ம இந்த பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் படி ஏறி போனால் we can see the பிக் புத்தா. தெரியுதுங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா தாய்லாண்டோட 4th லார்ஜஸ்ட் கௌதம் புத்தாவோட ஸ்டாச்சு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் மார்பிளில் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்மிஸ் ஒயிட் மார்பிளில் பண்ணியிருக்காங்க. 2004 தான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க இன்னும் போய் ஃப்ரெண்டில் பார்க்கலாம். ஸோ வாங்க புத்தாவை போய் பார்ப்போம். ஸோ ஒரு 100 ஸ்டெப் வந்து நடந்து போனோம். இங்கேருந்து நடந்து போனால் we can have the புத்தா நியர்பை, கௌதம் புத்தா. சூப்பராக இருக்குங்க. வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. இப்போ பாருங்கள், இந்த ஃபுல்லாக இந்த பக்கம் ட்ராகனோட இது போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க. 2 பக்கமும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த வியூ இங்கேருந்து பாருங்கள், அந்த பீச் வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஐ திங்க் மேலே இருந்து இன்னும் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, மேலே போய் பார்ப்போம். ஸோ தாய்லாண்டில் வந்து நிறைய புத்திசம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இங்கே வந்து பிக்கஸ்ட் ரிலீஜியன். ஸோ எப்படி பூட்டானில் வந்து டைகர் கேவ் இருக்கும், அதே மாதிரி வந்து தாய்லாண்ட்லேயும் டைகர் கேவ் இருக்குது. அது வந்து இட்ஸ் அ ட்ரக்கிங் டூர். ஸோ ஃபுல் டே அது ட்ரக் பண்ணிவிட்டு மேலே போகணும், மவுண்டன் மேலே இதே மாதிரி படி ஏறி. அதுக்கு வந்து 1 டே எக்ஸ்ட்ரா வேணுங்க. இந்த டேயில் நம்மளால் கவர் பண்ண முடியாது. ஸோ கிட்ட வந்தாச்சு. ஸோ நீங்கள் உங்கள் ஐட்னரியில் கண்டிப்பாக இந்த பிக் புத்தா வந்து ஆட் பண்ணுங்கள். ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கு. ஸோ வந்தாச்சு பிக் புத்தா. சரி, வியூ சூப்பராக இருக்குல்ல? இதுதான் ஃபுல் வியூ. இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 45 மீட்டர் சொல்கிறாங்க. வித்து வந்து 25 மீட்டர். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரே மார்பிளில் பண்ணியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அவங்க கிட்ட போய் பார்ப்போம். ஸோ இந்த புத்தா டூர் முடிக்க நம்மளுக்கு ஒரு 1/2 hour டைம் கிடைக்கும். அதுக்குள்ளே நம்ம படி ஏறிட்டு குயிக்காக முடிச்சுட்டு போயிடலாம். கீழே வந்து ஒரு குட்டி புத்தா வச்சுருக்காங்க. இதுதான் பாரு, இப்போ தெரியுதா இது எவ்வளோ ஹைட்னு? இதோ பாரு. ஸோ பிக் புத்தா பார்த்தாச்சு. இப்போ நம்ம பஸ்ஸுக்கிட்ட போயிடலாம், சாரி வேன் கிட்ட போயிடலாம். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹனி பீ ஃபார்ம் இருக்குது. அப்புறமா வந்து டெம்பிள் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா வந்து கேஷ்யூ நட் மார்க்கெட் போகிறோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஜெம்ஸ் கேலரி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு we will go to room. ஸோ இது முடிக்கவே எப்படி இருந்தாலும் 6 இல்லைனா 7 ஆகிடும். அவ்வளோதான் இன்றைக்கி டூர். அப்புறமா அதிலேருந்து நம்ம பங்களா ஸ்ட்ரீட் போகலாம். நைட் லைஃப்பும் அதுவும் போய் ஃபூக்கட்டோட நைட் லைஃப்பும் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ரூம் தான். ஓகே, ஸோ பாருங்கள் இங்கேருந்து என்ன மாதிரி வியூ சூப்பராக இருக்குது. பின்னாடி கடல், ஃபுல் சிட்டி. இங்கேருந்து ஃபுல் சிட்டி பார்க்கலாம், ஃபுல் வியூ இருக்குது. ஓகேங்க, நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போவோம் வாங்க. ஸோ நம்ம வந்து 4th ஸ்பாட்க்கு வந்துட்டோம். இது வந்து புத்தா டெம்பிள், ஷெலோங் புத்தா டெம்பிள். இங்கே வந்து புத்தரோட போன் வச்சுருக்காங்களாம், டீத்தும் போலும் வச்சுருக்காங்களாம். ஸ்ரீலங்காலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க ராஜா. இங்கே இருக்கிற ராஜா எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு கைடு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல. பட் வந்து உள்ளே போய் பார்ப்போம். த ஷெலோங் புத்தா டெம்பிள்.
ஃபுக்கெட்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் விசிட்டட் டெம்பிள் இன் ஃபுக்கெட். பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இதோட ஆர்கிடெக்ட் எல்லாமே பயங்கரமாக ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. வெரி நைஸ். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். மேலே வந்து 3rd ஃப்ளோரில் வச்சுருக்காங்களா, உள்ளே கேமரா அலவுடா இல்லையான்னு தெரியல. பட் இருந்தாலும் போய் பார்ப்போம். ஸோ உள்ளே வந்தாச்சு. அப்புறம் உள்ள கோல்டன் புத்தா அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது. கோல்டன் புத்தா, ரிக்ளைனிங் புத்தா எல்லாம் இருக்குது. ஸோ இங்கே கேமரா அலோவ் பண்ணுறாங்க. வாங்க மேலே போய் புத்தரோட எலும்பை பார்த்தேன். எவ்வளோ அழகா மேலே போனால் தெரியுதா எவ்வளோ புத்தர் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து 19th செஞ்சுரியில் கட்டியிருக்காங்க இந்த டெம்பிளை. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்தாச்சு. இங்கேயும் வந்து புத்தரோட சிலை இருக்குது. நல்ல ஒரு ஆர்கிடெக்ட் மேலே ஃபுல்லாக. ஸோ இந்த ஸ்டாச்சு வச்சுருக்காங்க புத்தரோடது. கோல்டன் புத்தா. எவ்வளோ அழகாக இருக்குங்க. வாங்க மேலே போகலாம். மேலே வந்து புத்தரோட பல்லும் எலும்பும் வச்சுருக்காங்க. போய் பார்ப்போம். நிறைய டூரிஸ்ட் இந்த பிளேஸில் இருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்கவே. மேலே போகிறோம். இதுதான் டாப்பு. இதுக்கும் மேலே போகணும். வாங்க மேலே போய் பார்ப்போம். எங்கள் கண்ணாடியில் ஏதோ இருக்கு, என்னன்னு தெரியல. கண்ணாடிக்குள்ளே ஏதோ இருக்கு, என்னன்னு தெரியல. ஆனால் நல்ல ஒரு மேபி அதுதான் புத்தரோட போனோட ஃப்ராக்னன்ஸ் இங்கே வரும்னு சொல்லியிருக்காங்க. மேபி அதுவாக இருக்கலாம். ஆமாங்க, அந்த குட்டி குட்டி மூடி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஏதோ எலும்பு இருக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் புத்தரோட போன் நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம இப்போது ஷெலாங் டெம்பிளை வந்து கவர் பண்ணியாச்சு. உள்ளே வந்து எல்லோரும் சாமி கும்பிட்டு இருந்தாங்க, அதனால் சத்தமாக பேச முடியல. பட் நான் பேசுனது கேட்டிருக்கோன்னு நம்புகிறேன். டெம்பிள் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. சொன்ன மாதிரி வந்து இது வந்து தாய்லாண்டோட ஃபுக்கட்டோட ஐகானிக் டெம்பிள் இது, புத்தாது. ஸோ ஃபுக்கட்டில் வந்து இதுதான் பிக்கஸ்டான டெம்பிள் அண்ட் ரொம்ப மோஸ்ட் விசிட்டட் டெம்பிள் இன் ஃபுக்கட். ஸோ நீங்கள் ஃபுக்கட் வரதா இருந்தால் கண்டிப்பாக இதை வந்து உங்கள் ஐட்னரியில் இன்க்ளூட் பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்குது. அண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது வந்து 100% நடக்குமா. ஸோ பாசிட்டிவாக உங்கள் ஃபேமிலிக்காக, உங்கள் பிஸ்னஸ்க்காக ஒரு நல்ல விஷயத்தை வேண்டிட்டு இங்கேருந்து கிளம்பலாம். ஓகே, ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஸ்பாட் போகலாம். அது வரைக்கும் கீப் வாட்சிங். ஷெலாங் டெம்பிளில் முடிச்சாச்சு. இங்கே பக்கத்தில் வந்து 2 இன்னும் புத்தர் டெம்பிள் இருக்குது. ஸோ ஒன்று வந்து க்ளோஸ்டாக இருக்குது, பட் இந்த ஏரியா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ தாய்லாண்டில் பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அங்கங்கே டாய்லெட் வசதி, எங்கேயுமே உங்களுக்கு வந்து சிரமமே இருக்காது.
ஜாலியாக நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஸ்பாட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் கேலரி வந்திருக்கோம். ஸோ தாய்லாண்டு வந்து ஜெம்ஸ்க்காகவும் ஃபேமஸ். ஸோ அதனால் இங்கே ஜெம்ஸ் கேலரி டிக் வந்திருக்காங்க. ஜெம்ஸ் கேலரி இங்கே வந்து கேமரா அலௌட் இல்லையா. ஸோ இங்கே வந்து யாருக்கும் ஷாப்பிங் வேணும்னா டிஃப்ரெண்ட் அந்த ப்ளூ ஜெம்ஸு எல்லோ அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் இங்கேருந்து வாங்கிக்கலாம். ஸோ இங்கே வந்து சாரி கேமரா அலௌட் இல்லை, அதனால் நம்ம போய் சைட். ஸோ பாய், அவ்வளோதான் டூர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஷாப்பிங் தான். அவ்வளோதான், இன்றைக்கி டே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நைட்டு ஃபோனு சார்ஜும் இல்லை, சார்ஜ் போட்டு சந்திப்போம். பாய். ஏன்னா கேஷ்யூவோட ஃபேக்ட்ரி வந்துருக்கும். இது வந்து கேஷ்யூ ட்ரீ. பாருங்கள், கேஷ்யூ பார்த்துருக்கீங்களா? நான் கேஷ்யூவோட காய் நாய் வச்சுலாம் ஃபேக்ட்ரி தான் ஜஸ்ட் ஒரு ஷாப்பிங் ஏரியா தான். ஸோ கேஷ்யூ வாங்குகிறோம். இந்தியாவில் இதோட பெட்டரான கேஷ்யூ கிடைக்கும். பாதுகாப்பு sunburn. We cannot eat before around here. Like this. All around here burn. After boiling, roast it like on the picture. We can try. So, but then she can do like this one, but two big bag. But they have a lot of garden from Ranong. So they opening by hand? By hand, manual. Yeah, manual. Manual. But they have many tables like on the video inside the factory. That's why they have like a lot of from the local people. They do like a weekend. Over there, if you wanna try, I can try. Spend not long here. But it's little. இந்த கேஷ்யூ வந்து டேஸ்டிங்காக வச்சுருக்காங்க. சும்மா சாப்பிட்டு So many flavors. Which flavor is this? Okay, I think try to make flavor. Corn flavor சூப்பராக இருக்கு. Try and move. Yeah. எல்லாமே செமையாக இருக்கு. Sorry, 1 by 1 for taste, na? We have 17 flavor. 1 by 1 only. மொத்தம் 17 ஃப்ளேவர் இருக்கு. இது ஃபுல்லாக கேஷ்யூ தான். So many people. நெக்ஸ்ட் ஸ்பாட்டு ஹனி பீ ஃபார்ம் வந்திருக்கோம். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய பீ, ஹனி பீ பார்த்தீங்களா? ஸோ அங்கே வந்து ஹனியை லைவாக வச்சுருக்காங்க. எங்கே கடிக்க போதோ பயமாக இருக்குது. சரி வாங்க போய் பார்ப்போம். ஏதோ அந்த பொண்ணு காமிக்குது. அவங்க உண்மையான ஹனி தாங்க, பீ தாங்க அங்கங்கே பறந்துட்டுருக்கு. Real honey สวัสดี bee. ค่ะ พี่หวานของพี่หวานสติ๊กเกอร์เท่าไหร่อ่ะ36อันนี้ของไทยอ่ะสวัสดีค่ะ இது ஃபுக்கட்டோட ஓல்டு மார்க்கெட்டா. இதுதான் லாஸ்ட் சைட்ஸிங். வெறும் கடைங்க தான் இருக்குது. இட்ஸ் ஃபுக்கட் ஓல்ட் டவுன். நிறைய கடைங்கள்லாம் இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம டூர் இதோட முடியுது. என் ஃபோன்லேயும் பேட்டரி இல்லை. எனி டைம் இட் வில் கெட் ஸ்விட்ச் ஆஃப். ஸோ நைட்டு வந்து இருந்தால் நைட்டு வந்து நைட் லைஃப்பை காமிக்கிறேன், இல்லைனா நாளைக்கு போகலாம். ஸோ ரூம் போயிட்டு சார்ஜ் போட்டு வெயிட் பண்ணுறேன்.